ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலையே நம்மளால் தயாரிக்க முடிஞ்ச ஒரு எளிமையான ரொம்ப சக்தி வாய்ந்த 3 உரங்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த 3 உரமே நம்ம செடியை வளர்க்கவும் அதுக்கு அடுத்ததாக பூக்கள் அதிகமாக பூக்கவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த 3 உரங்களில் முதலாவது நம்ம தயாரிக்கிற உரம் ஒரு திட உரம். இதை தயாரிக்க வெங்காயத்தோலியும் பூண்டு தோலியும் சேகரித்து எடுத்துக்குங்க. நல்லா ட்ரையாக இருக்கணும். காய்ந்த தோள்களை சேகரித்து எடுத்து வச்சுக்குங்க. வீணடிக்காமல் உங்களால் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேகரித்து வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக வாழைப்பழத்தோல். இந்த வாழைப்பழத்தோலியும் நல்லா வெயிலில் காய வச்சு அதையும் நல்லா சேகரித்து எடுத்து வச்சுக்குங்க. இந்த 3த்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் மூடி போட்டு நீங்கள் சேகரித்து வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்த உரம் இதுவும் ஒரு திட உரம் தான். இது தயாரிக்க முட்டை ஓடை நல்லா வெயிலில் காய வச்சு இதையும் நீங்கள் சேகரித்து வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வெயிலில் காய வச்சு சேகரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணக்கூடிய டீத்தூள். இந்த டீத்தூளை வீணடிக்காமல் யூஸ் பண்ண இந்த டீத்தூளை தூக்கி நம்ம போடாமல் நல்லா தண்ணியில் அலசி நல்லா கழுவி எடுத்து இதையும் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த முட்டை ஓடையும் இந்த முட்டை ஓடை நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக இந்த டீத்தூளை அதை கூட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் இதையும் சேகரித்து வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்த உரம் ஒரு திரவ உரம். இதை தயாரிக்க நம்ம வீட்டில் நம்ம டெய்லியும் சாதம் வடிக்கக்கூடிய இந்த கஞ்சி தண்ணியை 2லிருந்து 3 நாட்களுக்கு நல்லா புளிக்க வச்சு நொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட வெல்லம் இருந்ததுன்னா அந்த வெல்லத்தையும் இது கூட கலந்து நீங்கள் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். இதில் 2லிருந்து 3 மடங்கு அளவு தண்ணி கலந்து இந்த நீர் உரத்தை நம்ம செடிக்கு ஊற்றி விடலாம். இந்த உரங்களை வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ரெகுலராக கொடுக்கலாம். இதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா 2 நாளைக்கு ஒரு தடவை ஒவ்வொரு உரமாக நம்ம வாரத்துக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே வரலாம். இன்றைக்கி நம்ம ஒரு உரம் கொடுக்குறோம் அப்படின்னா அடுத்த 2 நாட்கள் கழித்து மற்றொரு உரத்தை நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி 2 நாட்கள் கழித்து ஒவ்வொரு உரமாக நம்ம அப்படியே தொடர்ந்து செடிக்கு கொடுத்துட்டே வந்தோன்னா செடியில் புது தளிர்கள் எல்லாமே சூப்பராக வளரும். முதல்ல நம்ம தயாரிக்கக்கூடிய வெங்காயத்தோல், பூண்டு தோல், வாழைப்பழத்தோல் இந்த திட உரத்தை நீங்கள் 2 ஸ்பூன் அளவு கொடுக்கலாம் ஒரு செடிக்கு. அடுத்ததாக நம்ம தயாரித்த முட்டை ஓடு டீத்தூள் இந்த உரத்தை 1 ஸ்பூன் அளவு கொடுத்தாலும் போதுமானது தான். அதுக்கு அடுத்ததாக நம்ம தயாரிக்கக்கூடிய இந்த திரவ உரம் கஞ்சி தண்ணி உரத்தை ஒரு செடிக்கு 1 லிட்டர் அளவு இந்த உரக்கரைசலை நம்ம கொடுக்கலாம். நல்லா தண்ணி கலந்து கொடுங்க. 2லிருந்து 3 மடங்கு அளவு நல்லா தாராளமாக தண்ணி கலந்துக்கலாம். இந்த 3 உரங்களே போதுமானது. நம்ம செடி நல்லா ஆரோக்கியமாக வளர்ச்சி அடையவும் பூ பூக்கவும் அடுத்ததாக வேர் பகுதியில் எந்த ஒரு பாதிப்பும் வராமல் இருக்க இந்த வெங்காயத்தோல், பூண்டு தோல் இந்த உரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங்.